சந்திராபுரம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் சந்திரசேகரன். அவன் ரொம்ப நல்லவன். குடிமக்கள்கிட்டலாம் ரொம்ப பெரிய லெவல்லலாம் வரி வாங்க மாட்டான். ரொம்ப கம்மியான வரி வாங்கி அந்த கம்மியான வரியை நாட்டு மக்களுக்கு நல்லது நிறையா பண்ணுவான். அதனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த சந்திராபுரம் நாட்டுக்கு பக்கத்தில் மங்களாபுரம்னு இன்னொரு பெரிய நாடு இருந்துச்சு. அதுவும் நல்ல பெரிய நாடு. அந்த நாட்டை கீர்த்திவர்மன் ஒரு ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கீர்த்திவர்மனுக்கு பார்த்தா இந்த சந்திரசேகரனுக்கு நல்ல பேர் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் கொஞ்சம் நிறையா வரியெல்லாம் வாங்குவான். அதனால் மக்களும் சரி நம்ம நாட்டு ராஜாவை விட சந்திரசேகரன் ரொம்ப நல்ல ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவன் மக்கள்லாம் பேசிக்கிறதும் அவனுக்கு பிடிக்காது. அதனால் எப்படியாவது இந்த சந்திரசேகரனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்திவர்மன் முடிவு பண்ணான். அப்போ என்ன பண்ணான், திடீர்னு சரி நம்ம படையெடுத்து போய் அந்த சந்திராபுரம் நாட்டையும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடாக போயிடும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா நாட்டு ராஜாவும் நமக்கு நிறையா கப்பம்லாம் கட்டுவாங்க பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணான். பிளான் பண்ணிவிட்டு இந்த சந்திராபுரம் நாட்டுக்கு நான் படையெடுத்து வரேன் அப்படின்னு கூட சொல்லலை. திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் பெரிய படையை திரட்டிக்கிட்டு சந்திராபுரம் நாட்டுக்கு வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு. இவங்க ரெடியாகவே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த சந்திரசேகரன் நல்லாவே சண்டை போட்டார். ஆனால் முடிவில் என்னாச்சு, இந்த சந்திரசேகரன் தோற்று போயிட்டார். ஏன்னா திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக ஒரு சண்டை வந்துருச்சுல்ல. அதனால் அவரால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல. அவர் தோற்று போயிட்டார். தோற்று போன உடனே அந்த கீர்த்திவர்மன் என்ன பண்ணால், இந்த சந்திராபுரம் ராஜா சந்திரசேகரனை பிடிச்சி பாதாள ஜெயிலில் போட்டான். போட்டுட்டு இனிமேல் சந்திராபுரத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நாட்டில் சந்திரசேகரன்கிட்ட தானாபதினு ஒருத்தர் அமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஐயோ நம்ம நாட்டு ராஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். மக்களுக்கு எல்லாமும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இத்தனை நாள் சந்திரசேகரன் ராஜா கீழே தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு கீர்த்திவர்மனுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கீர்த்திவர்மன் வேற தினைக்கும் ஏதாவது ஒரு உத்தரவு போட்டு எல்லா மக்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அந்த மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த அமைச்சர் தானாபதிகிட்ட போய் கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே அவர் நானும் அதை தான் யோசிக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணி தான் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு ஐடியா சொன்னார். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரங்க மாதிரி நம்ம நடிப்போம். அப்போ அந்த கீர்த்திவர்மன் ரொம்ப குழம்பி போயிடுவார். அதனால் நம்ம இன்னிலேருந்து எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மக்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க சரின்ட்டு. அதுலேருந்து பார்த்தா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாரும் பார்த்தா பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பித்தாங்க. ரோட்டில் போகும்போதே குதிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, பயங்கரமாக கூச்சல் போடுறது, கல்லெல்லாம் வாரி அடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணி ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறது, இதை மாதிரிலாம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கீர்த்திவர்மனுக்கு இது நியூஸ் வந்துச்சு, நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அவன் அது எப்படி எல்லா மக்களுக்கும் ஒரே சமயத்தில் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணான், ஒரு ரதத்தில் ஏறி அந்த ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் இருக்கிற யாரும் அவன் ரதத்தில் வர்றதை கண்டுக்கவே இல்லை. எல்லோரும் பார்த்தா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு ரோட்டில் குறுக்கை நடுக்கையும் ஓடுறாங்க. சில பேர் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் அவனோட ரதத்துக்குள்ளேயே ஏற பார்த்தாங்க. அவங்களெல்லாம் வீரர்கள்லாம் பிடிச்சி தள்ளி விட்டாங்க கீழே. தள்ளி விட்டோடனே அவங்க எழுந்திரிச்சு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ராஜா மேலே கல்லை தூக்கி விட்டுறாங்க, குப்பை அள்ளி கொட்டுறாங்க. இதை மாதிரிலாம் பண்ண உடனே இந்த கீர்த்திவர்மன் என்ன பண்ணால், விட்டா போகுதுன்னு நேராக திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டான். என்ன இந்த நாட்டில் நான் ஒரு 10-15 தெருவுக்கு போனேன், எல்லாருமே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்திவர்மன் அவனோட அமைச்சர்கிட்ட கேட்டான். கேட்ட உடனே அவனோட அமைச்சர் சொன்னால், அது மாதிரி திடீர்னு அவங்க நாட்டு ராஜாவை கொண்டு நீங்கள் பாதாள ஜெயிலில் போட்டிங்கல்ல, அவங்க நாட்டையும் பிடிச்சிக்கிட்டீங்க. அந்த ராஜா மேலே எல்லோரும் ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. இப்போ ராஜாவும் பாதாள ஜெயிலில் இருக்காருன்ன உடனே அவங்களால அதை தாங்கிக்க முடியாமல் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்குது.
ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருக்க தான் இருக்குது. அது ஒரே சமயத்தில் எப்படி அத்தனை பேருக்கும் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டான். அதுக்குள்ளே இன்னொரு அமைச்சர் சொன்னார், ராஜா இவங்கெல்லாம் சும்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்க போல இருக்குது. நல்லா இந்த பைத்தியக்காரங்களாம் ஒரு 4 பேரை பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம வந்து மரண தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் தூக்கில் போட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாரும் பயந்து போய் பைத்தியமாக நடிக்கிறத விட்டுருவாங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னான். உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் சரியான யோசனையாக தான் இருக்குது. பைத்தியக்காரங்களெல்லாம் இனிமேல் ஒருத்தராக நாங்கள் வந்து மரண தண்டனை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு 4 பைத்தியக்காரங்களை பிடிச்சி தூக்கில் போடுவோம். போட்டாச்சுன்னா ஐயோ இனிமேல் நம்ம பைத்தியமாக நடித்தோன்னா நம்மளையும் பிடிச்சி கொண்டு மரண தண்டனை கொடுத்துருவாங்கங்கிற பயத்திலேயே யாரும் இனிமேல் பைத்தியமாக நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணார், இந்த கீர்த்திவர்மன் என்ன பண்ணால் அமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் நேர இந்த ஊரில் இருக்கிற சத்திரத்துக்கு போங்க. சத்திரங்கிறது நம்ம ஹோட்டல் மாதிரி ஒரு இடம், சாப்பிட்ற இடம். அந்த இடத்துல நிறையா பேர் இருப்பாங்க. அந்த சத்திரத்துக்கு போங்க. அங்கேருந்து நல்ல பைத்தியமாக பார்த்து ஒரு பயலை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. ஊருக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து யாரெல்லாம் பைத்தியமோ எல்லா பைத்தியத்தையும் ஒருத்தராக நாங்கள் தூக்கில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முரசடித்து சொல்லிடுவோம் எல்லாருக்கும். நீங்கள் வந்து சத்திரத்துலேருந்து பிடிச்சிட்டு வர ஒரு பைத்தியத்தை நம்ம நிஜமாகவே தூக்கில் போட்டுருவோம். உடனே மக்களுக்கெல்லாம் பயம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைச்சர் அனுப்பிச்சார். அந்த அமைச்சர் என்ன பண்ணார், ஒரு 2 வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில் ஏறிக்கிட்டு அந்த ஊருக்கு போனார். அவர் குதிரையில் ஏறி வர்றதை பார்த்த உடனேயும் இந்த மக்கள்லாம் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்தினாங்க. ரோட்டில் குறுக்கை நடுக்கையும் ஓடினாங்க. அந்த அமைச்சரை பிடிச்சி பிராண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்த சேத்தெல்லாம் வாரி அவர் மேலே அடித்து விட்டாங்க. குப்பையெல்லாம் கொட்டினாங்க. கல்லெல்லாம் எடுத்து அந்த குதிரை மேலே அடித்தாங்க. இதெல்லாம் அமைச்சர் பார்த்த உடனே ஐயோ என்ன இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஊரில் இருக்கிற எல்லாரும் இப்படி பைத்தியம் மாதிரி ஆனானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நேராக அந்த சத்திரத்துக்கு வந்தார். வந்துட்டு 4-5 பேர்லாம் வேண்டாம், நல்ல பைத்தியமாக இருக்கிற ஒரே ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரத்தில் பார்த்தாரு. அங்கே ஒருத்தன் ரொம்ப பைத்தியகாரத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை அரெஸ்ட் பண்ணி தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டு வந்தார். ஊரில் அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் முரசடித்து சொன்னாங்க, இதை மாதிரி பைத்தியக்காரங்களெல்லாம் வந்து ஒருத்தராக நாங்கள் மரண தண்டனை கொடுக்க போகிறோம், எல்லாரையும் பிடிச்சி தூக்கில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க முரசடித்து சொன்னாங்க. இங்கே பார்த்தா இவர் இந்த அமைச்சர் வந்து ஒருத்தனை இழுத்துக்கிட்டு போனார்ல, அவன் வந்து நிஜமாகவே ஒரு பைத்தியக்காரன் தான். அவன் நடிக்கலை, அவன் நிஜமாகவே ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அவன் மாட்டுக்கு அமைச்சரோட போனான். நேராக கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு போய் நிறுத்தினான் கீர்த்திவர்மன்ட்ட. இதை பாருங்கள் ஒரு பைத்தியத்தை இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி நாளைக்கு இந்த படுகளம்னு ஒன்று இருக்குது. இந்த படுகளங்கிறது ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த படுகளத்தில் இவனை வச்சு தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அப்பையும் பார்த்தா அந்த பைத்தியக்காரன் வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். உடனே படுகளத்தில் வச்சு அவனை தூக்கில் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து என்ன நம்ம அவனை தூக்கில் போட போகிறோன்னு சொல்கிறோம், அப்பயும் இவன் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான், நிஜமாகவே அவன் ஒரு வேளை பைத்தியமாக இருப்பானோ அப்படின்னு தோணுச்சு. சரி நாளைக்கு தூக்கில் போட போகிறோன்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு, அதனால நிஜமாகவே அவன் பயந்துருந்தான் அப்படின்னா ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான். நாளைக்கு நம்ம சாவ போகிறோமே நினச்சிக்கிட்டு கவலையோடு உட்காந்துருப்பான். அதனால் ராத்திரி இவன் ஜெயிலில் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க சொல்லி 2 வீரர்கள்ட்ட சொன்னாங்க. அந்த 2 வீரர்களும் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து இவன் ஜெயிலில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் பார்த்தா அடுத்த நாளைக்கு இவனை தூக்கில் போட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இவன் உணர்ந்துக்கவே இல்லை. ஏன்னா அவன் பைத்தியம் தானே. இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே தனக்கு தானே பேசிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருந்தான். அடுத்த நாள் காலையில் இவனை வந்து அந்த படுகளத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்தாங்க தூக்கில் போடுறதுக்கு. அப்போது கீர்த்திவர்மன் வந்து அந்த 2 வீரர்கள்ட்டையும் கேட்டான், ராத்திரி இவன் என்ன பண்ணான், ரொம்ப பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தானா ஜெயிலுக்குள்ளே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை ராஜா, இவன் வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டான், காய்ச்சி மூச்சுன்னு கத்துனான், அதுக்கப்புறம் ஏதோ பாடினான், கீழே விழுந்து பிறண்டான், அப்புறம் தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ பாவம் நிஜமாகவே ஒரு பைத்தியக்காரன் போல இருக்குது, இவனை பிடிச்சி நம்ம என்னத்துக்கு தூக்கில் போடணும் அப்படின்ட்டு சரி அவனை தூக்கில் போட வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு ராஜா சொன்னான். அப்பயும் அவன் ஒன்றும் கண்டுக்கல, அவன் மாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அந்த வீரர்கள்லாம் வந்து போன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டாங்க. அவன் போயிட்டான். இப்போ தான் கீர்த்திவர்மனுக்கு நிஜமாகவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நிஜமாகவே பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஒருத்தனை பிடிச்சி டெஸ்ட் பண்ணோம் அவனும் பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நம்ம அவனோட ஃப்ரெண்டு ஒரு மந்திரவாதி இருக்கான் கந்தன், அவன்கிட்ட போய் கேட்போம், அவன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான் அப்படின்ட்டு
ராஜா என்ன பண்ணால் அந்த மந்திரவாதி கந்தனை தேடிக்கிட்டு போனான். போயிட்டு இதை மாதிரி எனக்கு இதுதான் பிரச்சனை, இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நிஜமாகவே பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறத நீ வந்து மந்திர சக்தியை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கந்தன்கிட்ட சொன்னான். சொன்னதுக்கு அந்த கந்தன் சொன்னான், இல்லை ராஜா அதை மாதிரி பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் வந்து பைத்தியமா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேணால் நான் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி பார்க்கலாம், ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பைத்தியமாக இருக்காங்களாங்கிறத மந்திர சக்தியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, அதை வந்து வேறு ஏதாவது ஒரு தந்திரத்தில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். வேறு என்ன தந்திரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்திவர்மன் கேட்டான். நான் இருங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் உட்காந்துட்டு ஏதோ பூவெல்லாம் போட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான் யோசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு சொன்னான், ராஜா இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து அந்த பழைய ராஜா சந்திரசேகரன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, அதனால எல்லாரும் பைத்தியம் மாதிரி நடித்தாலும் நடிப்பாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், அடுத்து பௌர்ணமி வரத்துக்கு 10 நாள் இன்னும் டைம் இருக்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த படுகளத்தில் வச்சு ராஜாவோட கழுத்தை வெட்ட போகிறேன், சந்திரசேகரன் ராஜாவோட கழுத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க முரசடித்து சொல்லிடுங்க. உடனே நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப பயந்துருவாங்க, பழைய ராஜாவை கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு படுகளத்துக்கு வந்து அந்த சந்திரசேகரன் ராஜாவை கொண்டாங்க. அன்றைக்கி வந்து ஊர் மக்கள் எல்லாம் அந்த படுகளத்தில் வந்து கூட்டமாக நின்னாங்க, வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா யாருக்கும் பைத்தியம் கிடையாது. ஆனால் யாருமே படுகளத்துக்கு வரல அப்படின்னா நிஜமாகவே வந்து அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நிஜமாகவே பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா யாரும் உங்களுக்கு வரிகிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பைத்தியக்காரங்கள்ட்ட போய் அடித்து பிடிச்சி வரி இல்லாமல் பிடுங்க முடியாது. அதனால் இந்த நாட்டை வந்து ஆள்றதே வேஸ்ட்டு, இந்த நாட்டை விட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த கீர்த்திவர்மனுக்கும் அது நல்ல ஐடியா பட்டுச்சு. சரி, படுகளத்தில் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு சந்திரசேகரன் ராஜாவோட தலையை வந்து வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க முரசடித்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோடனே ஊர் முழுக்க முரசடித்து சொன்னாங்க, இதை மாதிரி படுகளத்தில் வச்சு சந்திரசேகரனோட தலையை வெட்ட போகிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்ட்டு. மக்கள்லாம் வந்து அதை கேட்டாங்க, ஆனால் யாரும் எதுவும் கண்டுக்கலை. எல்லாரும் வழக்கம் போல் கார் மூர்னு கத்திக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அங்கேயும் ஓடுறது, தாண்டுறது, குதிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பையும் அந்த கீர்த்திவர்மனுக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம முரசடித்து இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறோம், அப்போ கூட யாரும் வந்து கேட்கல, எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அவனுக்கு இவங்களுக்கு பைத்தியமோ இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகமாக இருந்துச்சு. எல்லாரும் ஆனால் அது மாதிரி பைத்தியம் மாதிரி நடித்தாங்களே தவிர உடனே அவங்க நேராக ஓடி போய் அந்த அமைச்சர் தானாவதி கிட்ட போய் சொன்னாங்க, என்ன இப்படி வந்து திடீர்னு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ராஜாவோட தலையை வெட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டான், நம்ம ராஜாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த தானாவதி சொன்னார், சரி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். ஆனால் நீங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தாதீங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க, நீங்கள் மட்டுக்கும் பைத்தியம் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருங்க 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இவங்களும் சரின்ட்டாங்க. இந்த தானாவதி என்ன பண்ணார், அந்த ஊரில் வந்து ஒரு சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சர்க்கஸில் புலி சிங்கம்லாம் பழக்கிற ஆள் இருப்பான்ல, அவனை போய் பார்த்தார். பார்த்துட்டு ஒரே ஒரு சிங்கத்தை நான் சொல்கிற மாதிரி உன்னால் பழக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எப்படி பழக்கணும்னு சொல்லுங்கள், பழக்கிடலாம் அப்படின்னு அவனு சொன்னான். யார் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வரானோ அவனை வந்து கரெக்டாக அந்த சிங்கம் வந்து கடிச்சிடணும், கடித்து அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பழக்கலாங்க, அது மாதிரி பழக்கிடலாம் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மந்திரிக்கு தானாவதிக்கு என்னென்னா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திரசேகரன் ராஜாவை வந்து தலையை வெட்டுறதுக்காக ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு வருவான்ல, அவன் மேலே அந்த சிங்கம் பாஞ்சு அவனோட கழுத்தை கடித்து அவனை கொன்னுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைச்சர் நினச்சார். நினச்சிட்டு நீ ஒரு 10 நாள் அதை மாதிரி பழக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவனும் பார்த்தா தினைக்கும் வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து 10 நாளில்
யார் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வராங்களோ அவங்க மேலே கரெக்டாக அது பாஞ்சு அவங்க கழுத்தை கடிச்சு அவங்கள கொன்னுடும். அதை மாதிரி அதை நல்லா பழக்கிட்டான் 10 நாளுக்குள்ளே. அந்த சிங்கத்துக்கு 2 நாளைக்கு கடைசி 2 நாளைக்கு சாப்பாடே போடாமல் வேற வச்சிட சொன்னார். அதே மாதிரி கடைசி 2 நாள் அந்த சிங்கத்துக்கு எந்த சாப்பாடும் போடல. அந்த சிங்கம் பார்த்தா நல்லா கொலை பசியோடு இருந்துச்சு. பௌர்ணமி வந்துச்சு. வந்த உடனே அந்த படுகளத்தில் பார்த்தா ஒரு மக்கள் கூட திரும்பி வரவே இல்லை. அந்த படுகளத்துக்கு கூட்டமே இல்லை. படுகளத்தில் யாருமே வரல. இந்த கீர்த்திவர்மன் ஒரு 2-3 வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சரி யாராவது வராங்களான்னு பார்ப்போன்னு. யாருமே வரல. கீர்த்திவர்மனுக்கு இப்போ சந்தேகமே இல்லாமல் தெரிஞ்சு போச்சு, இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு வந்து இந்த பைத்தியக்கார நாட்டை வந்து நம்ம ஆள்றதை விட நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முடிவு பண்ணான். முடிவு பண்ணிட்டு அவனோட கோவம், அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போர் புரிஞ்சு ஒரு நாட்டை பிடிச்சி அப்படியே அந்த நாட்டை நம்மளால் ஆள முடியலையே அப்படின்னு அவனுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த கோவத்துக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சந்திரசேகரன் தானே காரணம். நாம் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த சந்திரசேகரனை இழுத்துக்கிட்டு வந்து இந்த படுகளத்தில் வச்சு அவன் தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சந்திரசேகரனை பாதாள ஜெயிலேருந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னான். உடனே வீரர்கள்லாம் நேராக போய் பாதாள ஜெயிலேருந்து சந்திரசேகரனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இழுத்துக்கிட்டு வந்து கையெல்லாம் கயத்தை போட்டு கட்டியிருக்காங்க. கையை பின்னாடி வச்சு கயத்தை போட்டு கட்டியிருக்காங்க. சந்திரசேகரன் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இழுத்துக்கிட்டு வந்து அந்த படுகளத்தில் நடுவில் கொண்டாந்து நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு சந்திரசேகரன் வந்து இப்போ வெட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வெட்டு அப்படின்னு சொல்லி அந்த யார் வந்து தலையை வெட்ட போகிறானோ அந்த வீரனை வந்து அனுப்பிச்சி விட்டான், போய் வெட்டு அப்படின்னு. அவனும் கத்தியை உருவிட்டு அங்கேருந்து வெட்டுறதுக்காக வந்தான். அதுக்குள்ளே இந்த அமைச்சர் தானாவதி என்ன பண்ணார், அந்த படுகளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி அந்த சிங்கத்தை ஒருத்தன் பழக்கிறான்ல, அவனோட அந்த சிங்கத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த வீரன் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு கிளம்புன உடனே இந்த கீர்த்திவர்மன் வந்து, ஏய் நில்லு, இங்கே கொண்டா அந்த கத்தியை, நான் வெட்டுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாட்டை பிடிச்சி அந்த நாட்டை ஆள்றதுக்கு என்னால் முடியல, அதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரசேகரன் தான், நான் வெட்டுறேன் அவன் கழுத்தை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், கத்தியை வாங்கிக்கிட்டு சந்திரசேகரனோட கழுத்தை வெட்டுறதுக்காக அங்கேருந்து வந்தான். அவன் வந்த உடனே இந்த தானாவதி என்ன சொன்னார், சிங்கத்தை அவுத்து விட்டுருப்பா அப்படின்னாரு. சிங்கத்தை அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்ட உடனே அது ஏற்கனவே 2 நாள் சாப்பிடலை, பயங்கர கொலை பசியில் இருக்குது. அதுக்கு நேரம் ஒருத்தன் கத்தியை வேற எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரான். உடனே என்ன பண்ணிச்சு, ஒரே பாய்ச்சலாக அந்த கீர்த்திவர்மன் மேலே பாஞ்சு கரெக்டாக அவன் கழுத்தை கடித்து தரன்னு அவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு புதருக்கு இழுத்துட்டு போய் அவன் தலையை கடித்து சாப்பிட்டுருச்சு. கீர்த்திவர்மன் அங்கேயே செத்து போயிட்டான். இதுக்காக கரெக்டாக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்த தானாவதி என்ன பண்ணார், திடீர்னு குதிரையில் பாஞ்சு வந்து இந்த சந்திரசேகரனோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு சந்திரசேகரன் கையில் ஒரு வாளையும் கொடுத்துட்டார். அங்கே இருந்த ஒரு 3-4 வீரர்கள் தானே இருந்தாங்க, அவங்களோட சண்டை போட்டு அந்த 3-4 வீரர்களையும் இந்த தானாவதியும் சந்திரசேகரனுமா சேர்ந்து கொன்னுட்டு இனிமேல் இந்த நாட்டுக்கு மறுபடியும் வந்து சந்திரசேகரனே ராஜா ஆயிட்டார். இப்போ சந்திரசேகரன்கிட்ட அவரோட சந்திராபுரமும் இருக்குது, அந்த பக்கத்தில் கீர்த்திவர்மனோட நாடு இருந்துச்சுல்ல மங்களாபுரம், அதுக்கும் சந்திரசேகரனே இப்போ ராஜா ஆயிட்டார். எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.